நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். அது எப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ஒரு வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுடைய இமேஜை எடிட் பண்ண போகிறீங்க. இமேஜை என்ன எடிட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜுடைய சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு வெறும் 6 இமேஜ் மட்டும் இருந்தால் மட்டுமே போதும். சூப்பராகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை எடிட் பண்ணிடலாம். உங்ககிட்ட இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு 6 இமேஜை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 6 இமேஜோடைய சைஸை மட்டும்தான் நம்ம 9:16 சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்த்துடலாமா? இப்போ இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ரெசல்யூஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி கொடுத்துக்கோங்க. கீழே உள்ள ஃப்ரேம் ரேட் இருக்கையிலே அதுலேயும் ஹை குவாலிட்டி கொடுத்துட்டு கீழே உள்ள கிரியேட் ப்ராஜெக்ட்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் 9:16 இதே மாதிரி ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் மட்டும் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற பார்த்துலாமா? இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் அடையிடும். ஸோ ஓகேவா? இப்போ நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் ஆயிரும். இதில் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான். நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்ககிட்ட இருக்கிறதுல பெஸ்ட்டான ஒரு 6 இமேஜ் எடுக்க சொன்னேன். அந்த 6 இமேஜும் இதே மாதிரி ஃபுல் சைஸ் இமேஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் செல்ஃபி எடுத்த இமேஜையோ ஆப் சைஸ் இமேஜை வச்சு வீடியோ எடிட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஃபுல் சைஸ் இமேஜாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி உங்களோட இமேஜ் இல்லாட்டி கூட பரவாயில்ல, இதே மாதிரி ஒரு ஃபுல் சைஸ் இமேஜில் ஒரு 6 இமேஜ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டீங்க. செட் பண்ணக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணினோம். சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்கள்கிட்ட இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான 6 இமேஜை மட்டும் நான் சொன்ன மாதிரி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பில் உங்களோட இமேஜோட சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போது செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் ஒரு 6 இமேஜோட சைஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ ஓகேவா? இப்போ அந்த 6 இமேஜோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎன்ஜி இமேஜை மாற்ற போகிறோம். 6 இமேஜோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎன்ஜி இமேஜை மாற்ற போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களோட இமேஜோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் கூகுளை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரிமூவ் பிஜின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். உங்கள் மொபைல் ஃபோனில் கூகுளை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரிமூவ் பிஜின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டே இருக்கிற அந்த ரிமூவ் பேக்ரவுண்டுங்கிற இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ப்ரோசருங்கிற அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த எல்லா இமேஜ் இருக்கும். அதில் உங்களோட இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் உள்ளே ஆட ஆரம்பிச்சிடும். ஆட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு இமேஜோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரிமூவ் ஆகிட்டு பிஎன்ஜி இமேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். இதே மாதிரி பிஎன்ஜி இமேஜை கிடச்சக்கப்புறம் கீழே உள்ள டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சா? ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எப்போதும் போல உங்களோட அடுத்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவுமே ஈஸி தான்.
ஓகே, இப்போ நான் இதுவரை உங்களுக்கு சொன்னது தெளிவாக வந்து புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம், இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம், நீங்கள் சேஞ்ச் பண்ண அந்த இமேஜோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்றணும். ஓகே, இந்த 2 ஸ்டெப் முடிஞ்சிருச்சா? இப்போ 3ஆவது ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டில் நான் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். இதில் நான் வந்து A to Z எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியே கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ண போகிறீங்க. அதை மட்டும் நான் எப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஓகே, இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கிறத மட்டும் பார்த்துடலாமா? இப்போ நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி ஆடியோடு ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். ஆடியோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5, குரூப் 6ன்னு சொல்லி ஒரு 6 குரூப் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 6 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 6 குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கிற மட்டும் பார்த்துடலாமா? அப்படி நீங்கள் கீழே வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கா? அந்த குரூப் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த லிரிக்ஸ் பார்த்தீங்களா, நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க லிரிக்ஸுடைய ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. கீழே உள்ள பிஎன்ஜி இமேஜில் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இந்த 2 சேஞ்ச் மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணிடலாமா? இப்போ கீழே நான் கொடுத்துருக்க அந்த பிஎன்ஜி இமேஜுங்கிற அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உள்ள கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டவுன்லோட்ஸுங்கிற அந்த ஃபோல்டர் போனீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த இமேஜ் வந்து இருக்கும். அதில் உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா, இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஃபஸ்ட் இமேஜ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிரிக்ஸுடைய ஃபாண்ட் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸுடைய ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அது வந்து சேஞ்ச் பண்ணணும். அது எப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஓகே, நீங்கள் ஃபாண்டை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டீங்க. அது எப்படி இம்போர்ட் பண்ணுங்கிற சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் ஒரு லிரிக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்டு கிட்ட உள்ள ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் இருக்கிற டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய டவுன்லோட்ஸில் எந்த இடத்துல இருக்குங்கிறத நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அந்த லிரிக்ஸோட ஃபாண்ட் எங்கே இருக்குன்னு நான் வந்து பார்த்துட்டேன். அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணால் மட்டுமே போதும், உங்களுக்கு ஃபாண்ட் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்து இம்போர்ட் ஆயிரும். ஸோ ஓகேவா, இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஐக்கான் இருக்கா லெஃப்ட் சைடில், இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஐக்கான் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா இதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள செர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டைப் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி UNI ஒரு பிளேஸ் லைட்டாக ஒரு டாட் விட்டுட்டு இதே மாதிரி தமிழ் 046 நீங்கள் டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். அப்படி உங்களுக்கு கொஞ்சமான ஃபாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே போய் கூட நீங்கள் தேடி பார்த்துக்கலாம். ஸோ ஓகேவா, இப்போ அதில் அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ண முடியுமே போதும், லிரிக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகலாட்டி நான் கொடுத்துருக்க லிரிக்ஸோட எண்டில் வச்சுக்கிட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா மட்டுமே போதும், லிரிக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ மேலே டிகே கேன கிளிக் பண்ணி நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ லிரிக்ஸுக்கு நம்ம வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த லிரிக்ஸ் இருக்கா, அடுத்த லிரிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட்டர்ஸ் போய்க்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்டோட ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் எங்கே ஆட் ஆயிருக்கும், அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் மட்டும் பண்ணாலே போதும், லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான், இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் குரூப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பிஎன்ஜி இமேஜில் உங்களோட இமேஜும் மேலே உள்ள லிரிக்ஸுக்கு நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா குரூப் 8ன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கா, கீழே பார்த்தீங்கன்னா குரூப் 8ன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்புடைய லெஃப்ட் சைடு உள்ள கண்ணெக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, குரூப் 8உடைய இப்போ வந்து குரூப் 1க்குள்ளே தான் இருக்கேன். அந்த குரூப் 1க்குள்ளே நீங்கள் பிஎன்ஜி இமேஜும் மேலே உள்ள லிரிக்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த குரூப் 8உடைய லெஃப்ட் சைடு உள்ள கண்ணெக்கான மட்டும் ஆஃபில் இருக்கும். அதை மட்டும் ஒரு டச் பண்ணால் போதும், அந்த கண்ணெக்கான மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடி வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொடியுடைய இமேஜ் நான் ஆட் பண்ணி எஃபெக்ட் நான் ஆட் பண்ணி இதே மாதிரி மூவ் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து கிடச்சிரும். இந்த கீழே உள்ள குரூப் 8 மட்டும் இதே மாதிரி நீங்கள் ஆஃபில் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துக்கோங்க.
ஓகே, இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பார்க்கலாம். நம்ம குரூப் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் குரூப் ஒன்றில் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? சேம் மெத்தட் தான் மேலே உள்ள அந்த 6 குரூப்பில் நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ ஒரு குரூப்பில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணீங்கன்னா இன்னொரு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அண்ணாவோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் மாறி மாறி ஆட் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். ஒரு இமேஜ் உங்களோட இமேஜும், இன்னொரு இமேஜ் வந்து தளபதி அண்ணா இமேஜும், நெக்ஸ்ட் இமேஜ் உங்களோட இமேஜும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அண்ணா இமேஜும் நீங்கள் ஆட் பண்ணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி 2 இமேஜ்லையும் ஃபுல்லாக எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணணும் தோணுதோ நீங்கள் அந்த ஸ்டெப்பை பயணம் பண்ணி அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களோட இமேஜ் ஆட் பண்ணாலும் ஓகே தான். ஒரு இமேஜ் தளபதி அண்ணா இமேஜும், இன்னொரு இமேஜ் உங்களோட இமேஜும் ஆட் பண்ணால் கூட ஓகே தான். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்படி வந்து எடிட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி மேலே உள்ள அந்த 5 குரூப் இருக்குது பார்த்தீங்கன்னா, மொத்தம் 6 குரூப் நீங்கள் இப்படி தான் நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நான் ஃபஸ்ட்டு குரூப் 1ல் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிற நான் சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பிஎன்ஜி இமேஜில் உங்களோட இமேஜ் எப்போதும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணி லிரிக்ஸ் இருக்கா, நான் கொடுத்துருக்க லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட்டர்ஸ் போயிட்டு மேலே உள்ள ஆரம்பருக்கு கிளிக் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு எங்கேயோ ஆட் ஆயிருக்கும். அந்த ஃபாண்ட் மேலே மட்டும் ஒரு டச் பண்ணி நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க அந்த எல்லா குரூப்லையும், நான் கொடுத்துருக்க அந்த 6 குரூப்லையும் உங்களுடைய இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, பிஎன்ஜி இமேஜை மட்டும் 1 by 1 சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி நான் கொடுத்துருக்க அந்த 6 குரூப்லையும் நான் எடிட் பண்ண போகிற இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இந்த 6 குரூப் முடிகிற இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 7 சொல்லி ஒரே ஒரு குரூப் மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த குரூப்பில் நீங்கள் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிறத பார்த்துடலாமா? இப்போ இந்த குரூப்பில் நீங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட் அதுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 7க்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பீட் மார்க்காக தான் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இதுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த குரூப்பை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அப்படியே வரிசையை வந்து பேஸ்ட் வந்து பண்ண போகிறீங்க. இப்போது இந்த குரூப் 7 இருக்கு பார்த்தீங்களா, அந்த குரூப் 7 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, இந்த ஆர்மர் பக்கத்தில் குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி லேயர் மட்டும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த குரூப் 7 முடிகிற அந்த ஃபஸ்ட் பீட் மார்க் இருக்கா, அதில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உள்ள அதே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள பேஸ்ட் லேயருங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இங்கே வந்து அடையிடும். இப்போது இந்த குரூப் இந்த ஃபஸ்ட் பீட் மார்க் இருக்கா, அதுக்கடுத்து இந்த செகண்ட் பீட் மார்க் போய்க்கோங்க. எஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீட் மார்க் இருக்கும் கேப்புக்குள்ள. ஓகே, அந்த இது வந்து ஃபஸ்ட் பீட் மார்க் வச்சுக்கோங்க, இது வந்து செகண்ட் பீட் மார்க் வச்சுக்கோங்க. எஸ்ட்டாக இருக்கிற அந்த குரூப்பை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்ட்டாக நமக்கு வந்து பீட் மார்க் விட்டு எஸ்ட்டாக வந்து குரூப் வந்து வெளியே இருக்குது. அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த குரூப்பை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உள்ள ஸ்பீட் ஐக்கான் இருக்கா, இந்த இடத்துல உள்ள ஃபஸ்ட் உள்ள ஸ்பீட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே செகண்டில் இந்த ஆர்மர்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரிம் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. எஸ்ட்டாக இருந்தால் மட்டும் ட்ரிம் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அப்படியே விட்டுக்கோங்க. அடுத்த பீட் மார்க் போயிட்டு மறுபடியும் அதே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. அடுத்த பீட் மார்க் போய்க்கோங்க. எஸ்ட்டாக இருந்தால் மட்டும் அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பீட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் இந்த ஆர்மர்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ட்ரிம் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்போதும் போல் குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. எஸ்ட்டாக இருந்தால் மட்டும் நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரிம் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே, இப்போ நான் கொடுத்துருந்த குரூப் 7 நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க அந்த எல்லா பீட் மார்க்குக்கும் கேப்பில் இதே மாதிரி வந்து வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோட எண்டு வரையும் நான் கொடுத்துருக்க அந்த குரூப் 7 மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி இதே மாதிரி வந்து வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குரூப்பில் இமேஜ் சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போது எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிற பார்த்துலாமா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த குரூப் 7 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த இமேஜ் ஆட் பண்ணி கொடுத்து அந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு நீங்கள் இமேஜை மட்டும் தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 இமேஜ் இருக்கா, இந்த 6 இமேஜிலும் ஒரே இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. வேறு இமேஜ் ஆட் பண்ணிடக்கூடாது. இந்த 6 இமேஜிலும் ஒரே இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிற பார்த்துலாமா? ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் மேலே உள்ள ஆரம்பருக்கு கிளிக் பண்ணிவிட்டு அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணாத இமேஜ் ஆட் பண்ணணும். பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண இமேஜ் ஆட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணாமல் வச்சிருக்கிற அந்த இமேஜை ஆட் பண்ண போகிறோம். அதில் ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு 9:16 நீங்கள் இப்போ 9:16 நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண இமேஜை ஃபஸ்ட்டே ஒரு 6 குரூப்பில் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, குரூப் 7ல் நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ணணும்னா அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணாமல் இருக்கும் பார்த்தீங்களா, 9:16 சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணாத அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை இந்த குரூப்பில் 7ல் கொடுத்துருக்க அந்த எல்லா இமேஜ்லையும் அதே இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒரே இமேஜை நீங்கள் ஆட் பண்ணக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நம்ம ஃபஸ்ட் குரூப் நான் எப்படி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி காமிச்சணும் சேம் மெத்தட் தான் அடுத்தடுத்த குரூப்லையும் உங்களுடைய அடுத்த இமேஜை இந்த குரூப்பில் கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் இந்த குரூப்பில் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் உங்களுடைய அடுத்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே அடுத்த குரூப் போய்க்கோங்க. அடுத்த குரூப் போயிட்டு அதில் போயிட்டு எடிட் குரூப் போயிட்டு அதுக்குள்ளே கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் உங்களுடைய அடுத்த இமேஜை ஒரே போல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி விட்டு பார்க்கலாம். ஆடியோட ஸ்டார்டிங்கில் இருந்து வீடியோட எண்டு வரையா நம்ம இந்த ஒரு வீடியோவை கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா சரி ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.